இங்க ஒரு சூனியக்கார பொண்ணு ஒரு வேம்பயரை ஒரு சவப்பெட்டியில போட்டு அடைச்சிடுறா. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சவப்பெட்டியை ஒரு குழிக்குள்ள போட்டு புதைச்சிடுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டம் வந்து அந்த இடத்துல புதையல் இருக்கதா நினைச்சுக்கிட்டு அந்த வேம்பயரை திறந்து விட்டுறாங்க. அதுவும் வெளியில வந்தோன்னே எல்லாரையும் சரமாரியா கொன்னுருது. அந்த வேம்பயர் வெளியில வந்து எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் நேரா ஒரு கோட்டைக்கு போகுது. அந்த கோட்டைக்கு போனா அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க யாருன்னு கேட்கும் போதுதான் தெரியுது அந்த கோட்டைக்கு சொந்தக்காரன் அந்த வேம்பயர் தான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா அந்த வேம்பயரோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்றதுக்காக வேற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த வேம்பயரை காதலிக்கவும் அந்த வேம்பயர் வந்து நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருது. உடனே அவ ஒரு சூனியக்காரியா மாறி அவங்க அப்பா அம்மாவை கொன்னுறா. கடைசியா இந்த வேம்பயரையும் ஒரு சூழ்ச்சியில சிக்க வச்சிடறா. சிக்க வச்சது மட்டும் இல்லாம அதோட உண்மையான உருவத்தை அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் காட்டி கொடுத்துறா. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் நம்ம ஊர்ல வேம்பயர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஒரு சவப்பெட்டியில அடைச்சு வச்சிடறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் புதையல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அவனை திறந்து விட்டுறாங்க. அந்த பெட்டியில இருந்து வெளியில வந்து அந்த வேம்பயர் இந்த சூனியக்காரி எப்படி பழி வாங்குச்சுன்னு பார்க்க பார்ட் 2 வேணுமா ஃபுல் வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க.